ஓகே சார். ஓகே, தொடரலாம். நண்பர்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இப்போ நேம் லிஸ்ட் எடுக்கிறத பற்றி மார்னிங் செஷனில் பார்த்தோம். இப்போ அதே தான் வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட்டாகவும் பண்ணி நம்ம பார்த்தோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக காலையில் சொன்னது தான் இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு அடுத்த ஒரு சின்ன விஷயம் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பொதுவாக ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்துங்க, நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் செல்லிங்காக இருந்தாலும் சரிங்க. ஆல்ரெடி இது இப்போ மார்னிங் வந்து திரும்ப நான் சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து தாண்டி அடுத்த இதுக்கு நான் போயிடலாம். இப்போ நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் HiFiSpace.com அப்படிங்கிற இந்த நம்மளுடைய அற்புதமான ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ப்ராடக்ட் செல்லிங் இல்லை. அப்பா சந்தோஷம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தோணுது. ஏன்னா நாங்களாம் வந்து 8-10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கம்பெனில வந்து ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. 2005ல இருந்து ஒரு 11-12 வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம் நாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பர்டன் இருக்குங்க. நமக்கு ப்ராடக்ட்டையும் நம்ம கத்துக்கணும், அது என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த பிசினஸ் பிளானையும் நம்ம கத்துக்கணும். 2 டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. அதெல்லாம் இப்ப இங்க எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீ. அப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பேக்ல ஒரு தோள் பட்டில ஒரு பெரிய பேக் மாட்டியிருப்போங்க. அங்க ஏகப்பட்ட டைரிஸ், அந்த கேட்டலாக் புக்ஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு சுமந்துட்டு போகணுங்க. அதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்மார்ட் போன் இருந்தா போதும் அப்படி மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம மேட்டருக்கு வருவோம். அப்போ இங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துங்க நான் மார்னிங் சொன்னது போலவே இந்த நம்முடைய பிசினஸ் பிளான் தான் இங்க ப்ராடக்ட்டுங்க. இது என்ன சார் குழப்பமா இருக்குது? பிளான் எப்படி ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணும். அது நான் உங்களுக்கு முன்னாடி விளக்கத்தை இந்த டைம் ஈவினிங் செஷன் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை பத்தி டீப்பா பேச போறோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய பிசினஸ்லயும் நம்ம ப்ராஜெக்ட்லயும் வந்து ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னே இந்த நேம் லிஸ்ட் ஏன் முக்கியம்னு காலையிலேயே சொன்னேன். அப்ப நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் என்னங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்து நேம் லிஸ்ட் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் சேர்த்து பேசிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். பொதுவாங்க ஒரு பிசினஸ் பிளான் அப்படிங்கிறது நம்ம வந்து உள்ள யாரா இருந்தாலும் சரி, நம்ம படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம், நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இதை பத்தி எந்த கவலையும் நீங்க யாரும் பட தேவையே இல்லை. ஏன்னா இங்க வந்துங்க பிளான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா கத்துக் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 4 செஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குதுங்க. ஒரு வீடியோவை நீங்க ஒரு 2-3 முறை திரும்ப திரும்ப கேட்டா உங்களுக்கு எல்லாமே முழுசும் புரிஞ்சிட போகுது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த இந்த பிளான் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஸ்பார்க் ஆச்சு மனசுக்குள்ள. என்ன காரணம்னு கேட்டா நம்ம நிறைய டீசலைஸ்டு ப்ரோக்ராம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அதுல நான் வந்து 2017ல கூட வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான். ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்திரியம்ல வந்து இருந்துச்சுங்க. அப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எங்களுக்கு கிடைச்சது அது. அப்போ வந்து டீசல் சொல்லுவாங்க. இதனடா டீசல் ஒன்றும் புரியாது எங்களுக்கு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி மூவ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்ததுங்க அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது. பட் கொஞ்ச நாள் ஆகும்போது அதனுடைய நமக்கு அதுல ஒரு பெரிய மைனஸ் தெரிஞ்சுது. என்ன மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா அங்க எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சிறிய தொகையா தான் இருக்குங்க. அங்கேயே ஒரு 15 லெவல் 16 லெவல் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து சிறிய தொகையா ஒரு 500 1000 அந்த மாதிரி சிறிய தொகையா தான் இருக்கும். நீங்க ஒரு 4 லெவல் 5 லெவல் வரைக்கும் எல்லோருமே வந்து நம்மளும் டக்கு டக்குன்னு அப்கிரேட் பண்ணிடுவோம். நம்ம கீழே வரவங்களும் பண்ணுவாங்க. அங்க வந்து ஆட்டோ அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க அங்க. சரிங்களா? அங்க என்ன இருக்குன்னா நம்ம தான் அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு 5 லெவல் 6 லெவல் பண்ணிடுவாங்க. 8 லெவல் 10 லெவல் போகும்போது வந்துங்க அங்க ஒரு தொகை எவ்வளவு இருக்குன்னா ஒரு அனுமானமா சொல்றேன். ஒரு 1,50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1,50,000 ரூபாய் நான் வந்து அடுத்த பேக்கேஜ் நான் போறதுக்கு வந்து அடுத்த லெவல் நான் போறதுக்கு வந்து 1,50,000 ரூபாய் நான் வந்து டாப் அப் பண்ணணும். இதை நான் பண்ணுவேனா அப்படின்னு என்ன யோசிப்பேன்னா திரும்ப பார்ப்பேன். இந்த பின்னாடி யாராவது துரத்திட்டு வராங்களா இல்லையா, பின்னாடி யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு அவங்க 7வது லெவல் 6வது லெவல் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஃபண்டை நம்ம வச்சுக்கணும், நம்ம டாப் அப் பண்ண அப்கிரேட் பண்ண மாட்டோம். இப்படியே பின்னாடி வரைங்க அவங்க அதை யோசிப்பாங்க. இப்படி இப்படி யோசிச்சு அந்த செல்ஃப் அப்கிரேட் அப்படிங்கிற விஷயத்துல என்ன நம்ம வந்து கடைசி என்ன மைனஸ் கண்டுபிடிச்சோன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த பிளான் அந்த லீடர்ஸ் யாரும் டாப் அப் அப்கிரேட் பண்றது இல்ல. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்லோ ஆகி அப்படியே ஜீரோ ஆயிருது. இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். சரி, இந்த மாதிரி வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தலைவலி தான் இல்லைங்களா? யாரையும் நம்ப முடியாது. அது வந்து நம்ம 2 மாசம் 3 மாசமா இல்ல வந்து 2 வாரம் 3 வாரமானு தெரியாது. அது நமக்கு வந்து மிஸ் ஆயிருது. ஸோ அப்படி பார்க்கும் போதுங்க இந்த இந்த நம்முடைய ஐபை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு ஸ்பார்க்கிங் எனக்கு கிடைச்சது. இதுல என்ன ஸ்பார்க்கிங் கிடைக்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஆட்டோ அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது.
இது புதுசா வரவங்களுக்கு வந்து இது ஒரு வினோதமா தெரியல நான் சொல்றது. ஆனா அனுபவிச்சவங்களுக்கு நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய நபர்ல பாதியா அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஆட்டோ அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில கிடையாது. பாருங்க, நம்ம ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து வெறும் $50 தான் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? ஆனா அதுவே பாருங்க 5வது ஸ்பேஸ்ல பாருங்க $31,250 நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் வந்து இப்ப நம்மளே செல்ஃப் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அங்க போய் நம்ம அதை பண்ண மாட்டோம். அப்ப நம்ம கீழே வரவங்க ஃபோர்த் பண்ண மாட்டான், அவர் கீழே வரவங்க தேர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? ஸ்டக் ஆகி நின்னு போயிடும். ஆனா பாருங்க, இங்க நமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. அவர் பேரு தான் ஏஐ ஸ்பேஸ் லூப் அப்படிங்கிறது இல்லைங்களா? சோ இந்த ஸ்பேஸ் லூப் என்ன பண்ணுது? நீங்க வந்து அந்த மேட்ரிக்ஸை நீ ஃபில் பண்ணாத அதை பத்தி அது கவலைப்படாது. ஃபர்ஸ்ட் 10 டைரக்ட் வந்துரு 10 லெவல் 3ல 10 பேர் வந்துருச்சா, உனக்கு வந்து 25 எடுத்து வச்சு டக்குன்னு தூக்கி அடிச்சிடும். ஸ்பேஸ் 2 போயிட்டு நீ நீ வந்து நீ ப்ரொமோஷன் ஆயிடுச்சுப்பா, நீ வந்து அடுத்த கிரேட் போயிட்டு சொல்லிடுது இல்லைங்களா? இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ இந்த ஆட்டோ அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப வந்து நம்மளை கவர்ந்த விஷயங்க. இதெல்லாம் நம்ம வந்து மனசுல ஏத்திக்கணும். அப்பதான் நம்ம வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்ல சௌகரியமா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக கவர்ந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க பிளானுடைய ஹைலைட்ல. அடுத்து 2வது பார்க்கலாங்க. இப்ப நம்ம டைரக்ட் கொடுக்குறோம். 5 டைரக்ட் கொடுக்குறோம். 4 பேர் 3 பேர் கொடுக்குறோம். சரி, ஒருத்தர் வந்து 5 பேர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாமே. ABCDE 5 கொடுத்துட்டீங்க. இதுல பாருங்க, ஏ நல்லா பண்றாரு. ஓகே, சந்தோஷம். இல்ல அவரு ஏபி ரெண்டுமே பண்ணல. சி நல்லா பண்றாரு. இப்படி 5 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா உங்க போலவே செயல்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போட்ட 5 நபர்ல ஏ பண்ணல, பி சுமாரா பண்றாரு, சி நல்லா பண்றாரு, டி சரியா பண்ணல, இ சரியா பண்ணல. இப்ப பாருங்க, சி வந்து சரசரன்னு ஒரு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணி அவர் வந்து ஸ்பேஸ்க்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரீஎன்ட்ரி கிரியேட் ஆகும்போது அது எங்க வரும் தெரியுங்களா? அவருடைய ஸ்பான்சர் யாருன்னு பார்க்கும். ஏன்னா அங்க வந்து கிராண்ட் பேரண்ட் ரூல் சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்ட சிஇஓட சன்னா நீங்க மகனாவோ மகளாவோ வந்து அந்த ரீஎன்ட்ரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பார்க்கும்? அவருடைய தாத்தாவை பார்க்கும். தாத்தா யாரு? சிஇஓட அப்பா யாருங்க? ஸ்பான்சர் நம்ம தான். அப்ப இதை பார்க்கும். அப்ப நம்ம இங்க மேல இருப்போம், நம்ம வந்து தடுமாறி உட்கார்ந்திருப்போம். நம்முடைய பையன், அதாவது நம்முடைய ஒரு வாரிசு சொல்ற அந்த சி வந்து நல்லா வேகமா செயல்பட்டு மேட்ரிக்ஸ் 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணி 150 முடிச்சிட்டாரு. நம்மளால முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இங்க சப்போர்ட்டுக்கு வருதுங்க. என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது நினைச்சு பார்த்தா அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு சோசியலிஸ்ட் மாதிரி இருக்குது. உன்னால முடியல, வா நான் கை கொடுக்குறவா. அதாவது தாத்தாவுக்கு வந்து பேர ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம். நம்ம புரியறதுக்காக சொல்றேன் நான். தவறா நினைச்சுக்காதீங்க. அப்ப இந்த மாதிரி இப்படிலாம் கூட இங்க டீம் பில்டப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் வந்து 2வது ஹைலைட்டான விஷயம். இது வந்து எங்கேயுமே இருக்காது. இது எந்த பிள்ளையும் நான் பார்த்தது இல்லை. இதெல்லாம் எப்போ தெரியும்னா, ஆழமா நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். நிறைய செஞ்சிருந்தா தெரியும். 2வது பாயிண்ட் ஆச்சுங்களா? அடுத்து பாருங்க, இன்னும் அடுத்த ஒரு விஷயம். ஸ்பேஸ் 2ல பாருங்க, நம்ம வந்து 25 ஐடி ரீஎன்ட்ரி ஆகுதுன்னு சொல்றோம். அது வந்து ஸ்பேஸ் 1 நோக்கி வருதுன்னு சொல்றோம். ஸ்பேஸ் 3ல 125ன்னு சொல்றோம். ஸ்பேஸ் 4ல 625 சொல்றோம். ஸ்பேஸ் 5ல $3,125 ஐடின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் எங்க வருதுன்னு சொல்றோங்க? ஸ்பேஸ் 1க்கு வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? பாருங்க, இந்த இடத்துல அந்த ஐடி வந்து எங்க விழுகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அப்ளைன்ல இருந்து சீனியர்ல இருந்து இது கிடைக்கும் நம்மளுக்கு. அவருடைய லைனை பார்க்கும். அங்க எங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ அங்கெல்லாம் ஃபில்லப் ஆகும். அப்போ ஒரு ஐடி 2 ஐடி எங்காச்சும் போய் ஒரு மூலை முடுக்குல சிக்கிருமுங்க. ஆனா பாருங்க, ஒரு 4000 ஐடி கிட்டத்தட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தனை இடத்த ஃபில்லப் பண்ணி கணக்கு போட்டு பாருங்க. இப்படி எல்லாம் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் நம்ம நம்புறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிளானுடைய ஹைலைட்டா மனசுல வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் 2ல 25 ரீஎன்ட்ரி எங்கிருந்து வருதுங்க? நம்ம எப்படி ஸ்பேஸ் 1ல பாக்குறோமோ, அப்கிரேடுக்கு 10 போயிடுச்சு லெவல் 3ல. அதே மாதிரி லெவல் 3ல வந்து 30 ஐடியில வந்து $750 கிடைக்குது. ஸ்பேஸ் 1ல அது வந்து 15 ரீஎன்ட்ரி உருவாக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே ஸ்ட்ரக்சர், அதே கணக்கு தான் அங்க. அப்படியே 5 மடங்கு அதிகமா கணக்கு போட்டுக்குங்க. அங்க வந்து 30 ஐடியில வந்துங்க ஒரு வேலெட்டுக்கு எவ்வளவுங்க? $125. 30க்கு $3,750. அதுல வந்து என்ன ஆகுது? 10 ஐடியோட அமௌண்ட் வந்து இங்க வந்து இந்த ரீஎன்ட்ரி இந்த ஸ்பேஸ் 1க்கு வருது. அதாவது ஸ்டார்டர் பேக் $50 வந்து ரீஎன்ட்ரி ஆகி ஸ்பேஸ் 1க்கு வருது. அதைத்தான் நம்ம $25 சொல்றோம் இல்லைங்களா? அப்ப 10 அப்படி எவ்வளவு ஆச்சுங்க உங்களுக்கு? 1250 ஆச்சுங்களா? இந்த மாதிரி வந்து அங்கிருந்து இங்க வரும். இப்ப இந்த ஸ்பேஸ் 2ல வந்து ரீஎன்ட்ரி ஆகும்போது 2ஆ பிரிஞ்சுட்டு நமக்கு 25 ஐடி வந்து இங்க வரும். அதுல மீதி இருக்கிறது வந்து அங்க ஸ்பேஸ் 2லயே ரீஎன்ட்ரி ஆகும். இப்ப அதுவும் வந்து திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யும். பாருங்க, எத்தனை விஷயம் எங்கெங்க ஸ்பேஸ் 2ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வைரஸா அது பறக்கிற மாதிரி 1 8 16 கம்ப்யூட்டிங் மல்டிபிள் ஆகிற அங்க ஆயிக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு தளத்திலையும் இந்த மாதிரி வந்துங்க அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா உள்ளுக்குள்ளேயே பிரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ரீஎன்ட்ரி அதிகம் உருவாக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து எங்க சப்போர்ட் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பேஸ் ஒண்ணுக்கு வரும். இப்ப இங்க வரும்போது இது எல்லாமே வந்துங்க ஏனோ தானோ இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய ஐடியா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து நம்புறதுக்கு வாய்ப்பு இங்க இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பிளேன்ல வந்துங்க அவ்வளவு அற்புதமான எக்ஸலண்டான நுணுக்கமான விஷயங்கள் அதிகமா இருக்குது. இதெல்லாம் எப்ப வேலை செய்யும் தெரியும் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இது டைம் எடுக்குங்க. ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆகலாம். அப்போ ஸ்பேஸ் டூக்கு அந்த ஏஐக்கு நம்ம வேலை கொடுத்தோம்னா மட்டும்தான் இதெல்லாம் இங்க ஸ்டார்ட் அப் ஆகுங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து திரும்ப திரும்ப அது ஸ்லோவா அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இருக்க எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்து பயங்கர வேகமா செயல்பட போகுது. அப்பெல்லாம் நம்ம கடன் சார் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நபர் எலக்ட்ரிக் ஒரு மேட்ரிக் ஒரு புது தேடி வந்து ஒருத்தர் போறாருன்னா 11 மணிக்கு காலையில் போட்டாருன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு அவர் வந்து அவருடைய மேட்ரிக்ஸ் நம்பிடும் அவருக்கே தெரியாதுங்க. இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா நிச்சயம் நடந்தே தீருங்க. இது உறுதியான விஷயம். அப்போ நம்மளுடைய பிளான் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். இவ்வளவு ஹைலைட்டான விஷயத்துக்குள்ள இருக்குது. இது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு சார் சொன்னது மாதிரி வந்து நம்ம ஒரு பிளான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க கொஞ்சமாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க வந்து பேசணும். அப்ப பேசி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா தான் அவர் கேட்டுடுத்தான் 2வது நீங்க வந்து இங்க ஜூமுக்கு பிஓபி செஷனுக்கு நீங்க கூட்டிட்டு வரணுங்க. எடுத்தோடனே ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டு மாப்பிள்ள அனுப்பிச்சு விட்டேன் பாரு மீட்டிங் வந்துன்னா யாரும் வரமாட்டாங்க. இவருக்கு நமக்கு போது என்ன தெரியும், நம்ம எவ்வளவு ஆழமா இதை புரிஞ்சிருக்கிற விஷயத்த வந்து உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா புரிய வச்சீங்கன்னா மட்டும்தான் அவர் உங்களை நம்புவாரு. அப்பதான் அவருடைய பிஎபி செஷனுக்கு வருவாருங்க. இங்க வந்துட்டாருன்னா இங்க லீடர்ஸ் இருக்காங்க, தெளிவா புரிய வைக்க போறாரு, இன்னும் அதிகமா அவர் புரிஞ்சுக்க போறாரு. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லோரும் கம்பல்சரி நேம் லிஸ்ட் ஒன்று எடுக்கணும். அந்த நேம் லிஸ்ட்டை வந்து கரெக்டா வந்து நீங்க ஃபுல்லா பிளானை தெரிஞ்சுக்கணும். அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீ வந்து பிளானை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் நீ வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதுக்கு பிறகு பிஏபி கூட்டிட்டு வரணும். அதுல இருந்து தான் ஃபாலோ அப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ உங்களுக்கும் ஓரளவுக்கு பிசினஸ் புரியுது, இவருக்கும் தெரியுது, நான் நம்ம நம்பினா மட்டும்தான் நம்ம பேச்ச அவங்க கேட்பாங்க. சரிங்களா? இப்படித்தான் படிப்படியா நகர்ந்து கொண்டு வரணுங்க. இன்னும் நம்ம வந்து அடுத்த செஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய நான் சொல்றேன். இது நேம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்கள ஃபாலோ பண்றது அதை விட முக்கியம். இந்த ஃபாலோ பண்றது க்ளோசிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த செஷன் நம்ம வந்து நிறைய பேசுவோங்க. தொடர்ச்சியா நிறைய பேசுவோம். எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தவறுன்னா மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தவறொன்றும் இல்லை. ரொம்ப அருமையாக நீங்க முன் வச்ச விஷயம் எப்படி அப்படின்ற அந்த கைடன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா உங்க அனுபவத்தோட ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றி எஸ்ஐஎஸ் சார். நன்றி.